கலர், ஒயிட் கலர் அடுக்கு, கொஞ்சம் லைட்டாக ப்ளூவிஷாக இருக்குது. இதுவும் பர்பிள் அடுக்கு, இது ஒயிட் அடுக்கு, லைட் ப்ளூ, லைட் ப்ளூவாக இருக்குது. டார்க்காக வரல கலரு, ப்ளூ தான் இது. பர்பிள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ இருக்குது. நிறைய லைட் ப்ளூ தான் பூக்கும். ஒரு டார்க் ப்ளூ ஒரு கலர் இருக்குது, ஆனால் ஒழுங்காக பூக்க மாட்டேங்குது. இது இப்படியே தான் இருக்குது எப்போவுமே. அடுக்கு தான் நிறைய பூக்குது மழை பெஞ்சோன்னே. கொஞ்சம் விதைக்காக விட்டுட்டேன், மிச்சம் வந்து இதை கையில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ப்ளூ அடுக்கும் இருக்குது, அதுவும் பூக்க மாட்டேங்குது. இப்போது மழைக்கு இப்போது நல்லா பூக்கும், அது என்னவோ பூக்க மாட்டேங்குது. பர்பிள், ஒயிட்டு, லைட் ப்ளூ, அதே மாதிரி சிங்கிளில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ, பர்பிள், ஒயிட்டு, ப்ளூ 4 கலர் இருக்குது. இதுலேயும் 4 கலர் இருக்குது, ஆனால் ப்ளூ பூக்கலை. ஒரே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 1/4 கிலோ வந்தோடனே சமைச்சிடுவேன். இது அப்படியே சுருண்டு வந்துடுச்சு, அதனால் சொத்தையாகிடுமோன்ட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லாயிருக்கு. 2 சுண்டைக்காய், இதே மாதிரி தான் சுண்டைக்காவும் சேர்த்துட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஒரு நாளைக்கு சமைச்சிடுறது. இல்லைன்னா ரோட்டில் இருக்குது, யாராவது எடுத்துகிட்டு போய்ட்டுருங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நானும் எடுத்துருவேன். சில சமயம் அப்படியே விட்டுருவேன், சில சமயம் எடுத்துருவேன். இது எல்லாமே நம்ம பாட்டிலேருந்து வளர்க்குற செடிங்க தான் எல்லாமே. நந்தியாவட்டை மட்டும் கிரவுண்டில் இருக்குது. மாடு சாப்பிடாத, அதனால் வெளியில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு.